Nisha and welcome back to Nisha's Delight. So இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால நான் பண்ற ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ சின்னதா கோலம்லாம் போட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ப்ளஸ் இதுல கெட் ரெடி வித் மீயும் ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வீடு ஃபுல்லாக நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு செலிப்ரேட் பண்ணுறது தான் இல்லையா லைட்டோட. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு காலையில் ஷாப் போயிட்டு கொஞ்சம் அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் போல் லைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்கின் கேரும் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் டைம் இருந்துச்சு. ஸோ கடைக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ கடைக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளக்குலாம் இருந்துச்சு. அந்த டிசைனோட அதுக்கப்புறம் பிளெயின் எல்லா டைப் ஆஃப் விளக்கும் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பிளெயினாக வாங்கிட்டு கொஞ்சம் டிசைனும் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த விளக்கு எல்லாத்தையும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோன்னா அது நல்லா அந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்டு க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால நானும் அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடை அதுக்கப்புறம் பாயசம் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து சின்னதாக கோலம் போடலாம் அப்படின்ட்டு இந்த கோலம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு தீபம் கோலம் மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு அப்படியே மேலே விளக்கெல்லாம் வச்சு லைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதில் ஒரு சிங்கிள் கலர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் இன்னமும் வந்து நல்லாயிருக்கும் லைட்டோட அப்படின்ட்டு அங்கே ஜஸ்ட்டு சின்னதாக ரங்கோலி மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவர்ஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணோன்னா இன்னமும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த 3 கலர் தான் கிடைச்சிது. ஒயிட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் ஒயிட் எனக்கு லாஸ்ட் மினிட்ல கிடைக்கல. ஸோ கிடைச்சது மட்டும் வாங்கி இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் ஒரு கலர் பூவை வந்து பிச்சு பிச்சு போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். சார்விக்கும் ஆர்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால கூடவே ஹெல்ப் பண்ணதுனால சீக்கிரமாக கோலமும் நாங்கள் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி இந்த சாரியும் ஜுவல் செட் தான் வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 3 மணி நேரம் தான் ஸ்டே இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் ப்ரைமர் எதுவும் யூஸ் பண்ணிக்கல. ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு டைரெக்டாக என்னோடய கன்சீலர் வந்து நோஸ் கிட்ட அதுக்கப்புறம் மவுத் ஏரியா கிட்ட ஐஸ் கிட்டலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நான் மெப்ளின் 332 என்னோடய ஷேட் நம்பர். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈவன் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோ பென்சிலில் ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ப்ரௌன் ஷேட் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த பேலட் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நேச்சுரல் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அந்த ப்ரான்ஸ் கலர் லைட்டாக எடுத்துகிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐ ஷேடோஸ்க்கு. ஸோ ஐஷேடோ முடித்ததுக்கப்புறம் ஐஸ்க்கு ஜஸ்ட்டு லைட்டாக காஜலில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம லைட்டாக வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ரொம்ப ஸ்மோக்கி ஐஸ் இல்லாமல் ஜஸ்ட் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். லோவர் லைனில் கூட பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் தான் ஃபில் பண்ணுவேன், ஃபுல்லாக ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஐஸ் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டு மேப்ளின்லேருந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைப்பர் கர்ல்ஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஐஸ்க்கும் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து ஃபில் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வால்யூமைஸ்டாக காட்டும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு லிப்பு ப்ளம் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைலைட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நைட் டைமில் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஃபோட்டோஸில் கொஞ்சம் நல்லா க்ளோயியாக தெரியும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் போன்ஸுக்கு அந்த சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் டிஃபைன்டாக காட்டும். ஸோ அதனால் அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் நோஸ்லலாம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும், கொஞ்சம் க்ளோயியாக தெரியும். ஸோ
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மள மாதிரி விமென்ஸ்க்கு வந்து டெய்லி பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம கற்றுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து மேக்கப் பண்ணுறது. ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் சட்டிலான மேக்கப் தான். ஸோ ஓவரால் எல்லா மேக்கப்பும் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து லிப்ஸ்டிக்கோட தான் மேக்கப் எண்ட் ஆகும் இல்லையா. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது சுகர் பிராண்ட்லேருந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக். இந்த சாரீ கொஞ்சம் அது நல்லா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நான் இன்றைக்கி பன் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஹேரை ஃபஸ்ட்டு நல்லா கோம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஒயிட் சாரீ அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர்ல் செட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சில்கியான ஹேர், அதுவும் இல்லாமல் லேயர் கட் பண்ணதுனால இந்த மாதிரி துண்டு முடிகள்லாம் நிறைய வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஜெல் மாதிரி நம்ம போட்டு அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். ஸோ ஒரு வழியாக ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து பொட்டோட எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ரெசிபி வந்து சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சேமியா பாயசம் பண்ணுற மாதிரி தான். நான் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக தான் பண்ணுவேன். ஜஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் நல்லா ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ நட்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த பேன்லேயே வந்து கொஞ்சம் நெய் இருந்தால் அதுலேயே நம்ம சேமியா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வேணும்னா கூட இன்னமும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவும் அது தீஞ்ச மாதிரி ஆகிடாமல் நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா சேமியா உடனே தீஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் கூடவே சேர்த்து நான் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இன்னமும் திக்காக வேணும் அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நான் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாயசம் இந்த மெத்தடில் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிட முடியும். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணோன்னா சூப்பராக பாயசம் ரெடி. இதில் ஜவ்வரிசி கூட சேர்ப்பாங்க. அதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்தோன்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி அது என்கிட்ட இல்லாததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயில் வரும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பாயசம். இப்போ பார்த்திங்கன்னா பாயசம்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம விளக்கு டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். இதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுவும் நான் பாயசம் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெக்கரேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் கரெக்டாக சாமியும் அந்த டைமில் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு கேண்டிலோடு ஏற்றிக்கிறேன். இல்லைனா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிட்டு இருப்பேன். பட் டைம் இல்லாத ஒரு காரணத்தினால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கோலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் 3 அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன். அப்புறம் சைடில் வந்து நான் ரெகுலராக ஏற்றுற விளக்கும் வாசப்படிக்கிட்டே வச்சாச்சு. வெளியில் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா. ஸோ அந்த கோலம் மேலே ஒரு பெரிய விளக்கு நான் வச்சுட்டு அதை சுற்றி இந்த குட்டி குட்டியாக அகல் விளக்கு வச்சு நான் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளக்கோட நம்ம வீடை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஃபுல் ஆஃப் லைட்ஸ், அந்த கலர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்களும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி லைட்டெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆனதுலேருந்து அந்த வருஷத்துலேருந்து நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வாட்டி கிட்ஸோட ஹெல்ப்பும் எனக்கு சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சாமி நம்ம அந்த டைமில் கரெக்டாக அந்த 6 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். ஸோ பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த வடை அப்புறம் பாயசம் எல்லாம் வச்சுட்டு சாமியும் நாங்கள் கும்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலும் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம கிட்ஸையும் கூப்பிட்டு அதெல்லாம் காமிச்சு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர்ஸ் அப்புறம் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ எங்களோட கார்த்திகை தீபம் வந்து ஃபுல்லாக லைட்ஸோட இந்த மாதிரி தான் ஜாலியாக போச்சு. ஸோ உங்களுக்கும் எப்படி போச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் போடும்போது நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். Until then, bye from Nisha. Take care.